ஜான்பூர், உத்தரப்பிரதேஷ். இங்க இருக்கக்கூடிய ஒரு அழகான வில்லேஜ் தான் அஹமத்பூர். இந்த ஏரியாவை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன சின்ன வீடுங்க, குறுகலான ரோடு. அங்க இருக்க ஸ்ட்ரீட் லைட்ல கூட பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான வெளிச்சம் தான் வரும். ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு கிராமம். இப்படி குச்சி வீடுங்க, மண்ணு வீடுங்க, இது இடையில பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வீடு மட்டும் ரொம்ப பெருசா இருக்கும். அது ஒரு சிமெண்ட் வீடு. கிட்டத்தட்ட 3 அடுக்கு மாடி இருக்கக்கூடிய ஒரு வீடு. அந்த வீடு ரயில்வேல ஒர்க் பண்ணி ரிட்டையர்டான இந்த ட்ரெயின் ஓட்டக்கூடிய லோகோ பைலட்டோட வீடு. வெளியில இருந்து பார்க்க ரொம்பவே நல்லா ஒரு நார்மலான அமைதியான வீடு மாதிரி இருக்கும். 2 பேரும் பல வருஷமா பாத்தீங்கன்னா அந்த வீட்லயே தான் இருந்தாங்க. ஆனா ஒரு நாள் அந்த வீடு திடீர்னு காலியா இருக்கு. சும்மா கதவை மட்டும் மெயின்ல சாத்திட்டு லாக் கூட போடாம அவங்க 2 பேரும் திடீர்னு மறைஞ்சிட்டாங்க. உள்ளார இருந்து ஒரு சத்தமும் வெளியில் இருக்கவங்களுக்கு கேட்கல. என்ன நடந்தது அப்படின்னே தெரியல. போலீஸ் ஆபீசர்ஸ் உள்ள வராங்க. உள்ள ஒவ்வொரு ரூமா சர்ச் பண்ணி பாக்குறாங்க. உள்ளார பெருசா எதுவுமே தெரியல. எல்லாமே ரொம்ப நார்மலா இருக்கு. துணி எல்லாமே மடிச்சு வச்சிருக்கு. பாத்திரம் எல்லாமே விலக்கி வச்சிருக்கு. பெட்ல யாருமே தூங்குன மாதிரி கூட இல்ல. எல்லாமே கிளீனா இருக்கு. எல்லாமே பெர்ஃபெக்ட்டா அரேஞ்ச் பண்ணிருக்கு. எதையுமே பெருசா யாரும் வெளியில இருந்து தொட்ட மாதிரியே எல்லாமே நார்மலா தான் இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள இருந்து அந்த 2 பேருக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அந்த வீட்டுடைய பேஸ்மெண்ட்டுக்கு போறாங்க. இப்போ இந்த வீட்டோட பேஸ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கு. அங்க நிறைய சிமெண்ட் மூட்டைங்களாம் அடுக்கி வச்சிருக்காங்க. ஒரே ஒரு மஞ்சள் கலர் குண்டு பல்பு மட்டும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல கீழே ஒரு அயன் சா கிடக்கிறத இவங்க பாக்குறாங்க. அந்த அயன் சால ரொம்ப டார்க்கா ஏதோ ஒண்ணு ஒட்டின மாதிரி இருந்திருக்கு. அது பாக்குறதுக்கு ரத்தம் மாதிரியே இருக்கு. பொதுவாகவே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல அயன் சாலை இந்த சகப்பு கலர்ல இந்த மாதிரி ஒட்டுற மாதிரிலாம் எதுவும் இருக்காது. அப்படி இருக்கிறப்ப இது என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. இன்னைக்கு கேஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வீட்டுக்குள்ள இருந்த ஒரு ரிட்டையர்டு கோ பைலட், அப்புறம் அவங்களோட ஒய்ஃப், இவங்க 2 பேருத்தையுமே டிசம்பர் 8ஆம் தேதி நைட்டுக்கு மேல யாருமே பார்க்கல. சடனா அந்த வீட்டுல இருந்து 2 பேருமே மிஸ் ஆயிருக்காங்க. அவங்களோட போன் சுவிட்ச் ஆஃபா இருக்கு. அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு மெசேஜும் வரல. ரிலேட்டிவ்ஸ்க்கு கூட அவங்க எந்த ஒரு காலுமே பண்ணல. யாருக்கிட்டயாச்சும் அவங்க சண்டை போட்டுட்டாங்களா, இல்ல யாருக்காச்சும் பயந்துட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்களா, இல்ல வேற யாராச்சும் அவங்களை எதனாச்சும் பண்ணிட்டாங்களா? நம்மளோட சேனல்ல இந்த உலகத்துல நம்மளை சுத்தி எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படின்றத கேஸ் ஃபார்மேட்ல பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு தி ஸ்பாட். ஜான்பூர், உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட். இது வாரணாசிக்கு பக்கத்தில் இருக்கு. நம்ம ட்ரெயின்ல போறோம் அப்படின்னு சொன்னா வாரணாசிக்கு முன்னாடி இது வந்துடும். அந்த இடமே பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வயல்வெளி அப்படின்ட்டு பச்சை பசேர்னு இருக்கும். நல்ல காத்தடிக்கிற ஒரு அமைதியான கிராமம். ஆனா இந்த அஹமத்பூர் பாத்தீங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய கிராமம்லாம் கிடையாது. ரொம்பவே குறுகலான ரோடு. ஆட்டோ கூட போறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படும். ஒரு பக்கம் குச்சி வீடுங்கள்லாம் இருக்கும். சிமெண்ட் வீடுங்கள்லாம் அங்க எங்கேயுமே கிடையாது. குச்சி வீடு இல்லைன்னா மண்ணு வீடு. மேல மழை உள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சீலிங்ல தகரத்தை வச்சு பெயிண்ட் பண்ணிருப்பாங்க. பெரிய பெரிய கடையெல்லாம் அங்க எதிர்பார்க்க முடியாது. சின்ன சின்ன கடைங்க, டீ கடைங்க, சின்ன ப்ரொவிஷனல் ஸ்டோர். காலையில கிளம்பி நீங்க அந்த ரோட்டு வழியா போயிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய கோலிங்லாம் அங்கேயும் இங்கேயும் நடக்கிறத பார்க்கலாம். சாயந்தரமான பசங்க எல்லாருமே கிரிக்கெட் விளையாடுவாங்க. இப்போ உங்களோட மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கும் அது எந்த மாதிரியான கிராமம்னு. ஆனா இந்த கிராமத்துக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத மாதிரி 3 அடுக்குல ஒரு பெரிய சிமெண்ட் கட்டடம் ஒண்ணு அங்க இருக்கு. ஐ மீன் ஒரு பெரிய வீடு ஒண்ணு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய கிராமங்கள்ல இந்த வீடு மட்டும் தனியா தெரியும். நீங்க இதை பார்க்கும் போதே தெரியும் இது ஒரு ரிட்டையர்டு ஆபீசரோட வீடு தான் அப்படின்னு. அவரோட சர்வீஸ் ஃபுல்லா சேர்த்து வச்ச காசுல இந்த மாதிரியான ஒரு வீட்டை கட்டியிருக்காரு. அவருடைய பேரு ஷாம் பகதூர். வயசு 62. முன்னாடி சொன்ன மாதிரி ரயில்வேல ட்ரெயினை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய லோகோ பைலட் வேலை பார்த்திருக்காரு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ட்ரெயினோட இன்ஜின் பக்கத்துல இவங்க உட்காந்துருப்பாங்க. ட்ரெயினை டைரக்ட் பண்ணுவாங்க. டெய்லி இவங்களுக்கு இதே வேலை தான். ராத்திரியா இருக்கட்டும், பகலா இருக்கட்டும், குளிரா இருக்கட்டும், வெயிலா இருக்கட்டும், மழையா இருக்கட்டும். எனக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லை, இன்னைக்கு லீவ் போட்டுக்கிறேன் அப்படின்னு கூட அதிகமா அங்க சொல்லவே முடியாது. கண்டிப்பா அங்க அந்த ட்ரெயினை கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். அந்த மாதிரியான ஒரு ஜாப். இந்த வேலை தான் அவரு 30 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. கடைசியா ஜூன் 2025 அவரு ரிட்டையர் ஆனாரு. ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் என்ன, நம்மளோட வீடு, ஒய்ஃப், பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமா இருந்துடலாம் அப்படின்றதான் அவரோட பிளான். இவங்க ஒய்ஃபோட பேரு பபிதா தேவி. இவங்களுக்கு 60 வயசு ஆகுது. இவங்க வெளியில எங்கேயுமே போயிட்டு வேலை பார்க்க கிடையாது. இவங்க வீட்டை நல்லபடியா பாத்துக்கிறாங்க. அவங்களோட குழந்தைகள் எல்லாம் நல்லபடியா வளர்த்தாங்க. அந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு யாருக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே இவங்க பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. இப்படி 35 வருஷம் ஆகுது இவங்க கல்யாணம் பண்ணி. இவங்களுக்கு 4 பிள்ளைங்க இருக்காங்க. ஒரு பையன், 3 பொண்ணுங்க. அதுல முதல் பொண்ணு பேர் தான் வந்தனா. ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி தராங்க. அவங்க வேற ஒரு ஊர்ல சந்தோஷமா அவங்க ஹஸ்பண்ட் அவங்க ஃபேமிலியோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க
இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி தந்த மாதிரி அடுத்த 2 பொண்ணுங்களுக்குமே இவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ரொம்பவே சிரமம் எடுத்து வரன்லாம் பார்த்து தான் இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இப்போ அந்த வீட்டில் மிஞ்சி இருக்கிறது ஒரே ஒரு பையன் மட்டும்தான், அம்பீஷ் குமார். அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரே பையன். அதனால எல்லாரு கண்ணுமே அந்த பையன் மேல தான் இருந்தது. இவர் பிடெக் படிச்சிருக்காரு. அந்த கிராமத்துல இவர் பிடெக் படிச்சிருக்காரு அப்படின்றது பெரிய விஷயமா எல்லாருமே பேசிட்டாங்க. சும்மாவா, அவங்க அப்பா ஏற்கனவே ஒரு பெரிய ஜாப்ல இருந்தாரு, அதே மாதிரி அவங்க பையனையும் படிக்க வச்சுட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா என்னதான் படிச்சிருந்தாலும் ஒரு ப்ராப்பரான வேலை வந்துட்டு இவருக்கு கிடைக்கவே இல்லை. இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு பல இடங்களுக்கு போயிட்டு வேலை தேடி அலையிறார். இவருக்கு ஒரு பெரிய வேலை கிடைச்சிடணும் அப்படின்றதுதான் அவங்க அப்பாவுடைய ஆசை. அவங்க அம்மாவுக்கு ஏற்கனவே 3 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி நம்மளோட பையனுக்கும் ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. இப்ப வீட்டுல இருக்கிறவங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்தோட கண்ணும் அந்த வீட்டுல இருக்கிற அம்பீஷ் குமார் மேலதான் இருந்தது. இவங்க வீட்டுக்கு வெளியில ஒரு வெள்ளை கலர் ஷிஃப்ட் டிசையர் கார் ஒண்ணு இருக்கும். இது அவங்க அப்பா ரிட்டையர் ஆன அந்த சமயத்துல கிடைச்ச அந்த காசை வச்சு வாங்கின கார். அவங்களுடைய வீட்டுக்கு முன்னாடியே தான் வந்து பார்க் பண்ணிருக்காங்க. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அது ஒரு சாதாரணமான கிராமம் தான். அந்த வில்லேஜ்ல வேற யாருக்கிட்டயுமே கார் கிடையாது. இந்த விஷயத்த நல்லா நோட் பண்ணுங்க. அந்த வில்லேஜ்ல வேற யாருக்கிட்டயுமே கார் கிடையாது. சோ வெளியில இருந்து பார்க்க எல்லாரது ஃபேமிலி மாதிரியும் ரொம்பவே பெர்ஃபெக்டான ஒரு ஃபேமிலி மாதிரி தான் தெரியுது. ஆனா வெளியில இருந்து நம்ம பெர்ஃபெக்டான ஃபேமிலி அப்படின்னு பார்க்குற பல ஃபேமிலி உள்ளுக்குள்ள அந்த மாதிரி இருக்கிறது இல்ல. டிசம்பர் 8, 2025 முன்னாடி வரைக்கும் ஷியாம் பகதூர் அவங்களோட ஒய்ஃபான பபிதா இவங்க 2 பேருமே அந்த வீட்டில் தான் இருந்தாங்க. காலைல எந்திரிப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதனாச்சும் சமைப்பாங்க, எப்பயுமே சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க, வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. ரெகுலரா அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் கிட்ட அவங்களோட பொண்ணு கிட்ட கால் பண்ணி பேசுவாங்க. ஆனா டிசம்பர் 8 நைட்டுக்கு அப்புறமா இது எல்லாமே கட் ஆகுது. இதுக்கு மேல அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த வீட்டோடைய முதல் பொண்ணான வந்தனாவை பத்தி பார்க்கலாம். அந்த டிசம்பர் 8ஆம் தேதி நைட்டுக்கு அப்புறமா சுத்தி இருக்கிறவங்க யாருமே அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அவங்க 2 பேர்த்தையும் பார்க்கல. டிசம்பர் 9ஆம் தேதி பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்குமே லைட்டா டவுட் வருது. என்னது இது, கதவு மூடியே இருக்கு, காலையில இருந்து அவங்க வெளியில வந்த மாதிரியே தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. இப்போ ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே என்ன நினைச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருந்திருக்கலாம், இல்லைன்னா அவங்களோட பொண்ணோட வீட்டுக்கு போயிருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. இதே மாதிரிதான் டிசம்பர் 9, 10, 11 3 நாளுமே அவங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருமே அந்த வீட்டை கிராஸ் பண்ணி போயிட்டு தான் வந்து இருக்காங்க. யாருக்குமே எந்த விதமான சந்தேகமும் வரல. ஆனா அந்த வீட்டுல அந்த 3 நாளா லைட் போர்ட்ல பால் பாக்கெட்லாம் வெளியவே இருக்கு. யாரும் அதை வந்துட்டு எடுத்துக்கல. இப்ப யாருமே அவங்க 2 பேரும் வீட்டுல இல்ல அப்படின்றத பத்தி கவலைப்படல, ஒரே ஒரு நபரை தவிர, அவங்களுடைய முதல் பொண்ணான வந்தனா. டிசம்பர் 8ஆம் தேதி வந்தனாவுக்கு அவங்க அப்பா கிட்ட இருந்து ஒரு மிஸ்டு கால் ஒண்ணு வந்திருக்கு. ஷியாம் பகதூர் மிஸ்டு கால் பண்ணிருக்காரு. உடனே வந்தனா போன் எடுத்து பாக்குறாங்க. நைட்டு 7 மணிக்கு மேல ஆயிருச்சு. சரி, நம்ம இதுக்கு மேல பேசி என்ன பண்றது, நம்ம காலையில பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சின்ன விஷயம் தான், நைட் இந்த மாதிரி அப்பா அம்மா தனியாக இருக்கிறவங்க கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு ஃபோன் அட்டன் பண்ணுங்க. மேபி எதனாச்சும் ஹெல்த் இஷ்யூஸாக கூட இருக்கலாம். அதனால இந்த விஷயத்தில் கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. ஜஸ்ட் அட்டன் பண்ணி என்ன ஏதுன்னு கேளுங்க. சரி, நம்ம நாளைக்கு கால் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்தனா நினச்சிருக்காங்க. அடுத்த நாள் இவங்க அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனால் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்னது இது, அப்பா ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. சரி, அம்மாவுக்கு ட்ரை பண்ணலான்ட்டு பபிதாவுக்கு கால் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க அம்மாவுடைய ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, மாற்றி மாற்றி பல முறை அடிச்சிருக்காங்க. எல்லா டைமும் சுவிட்ச் ஆஃப். இந்த சமயம் வந்தனாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிருது. ஒருத்தங்களுக்கு சார்ஜ் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் ஆகலாம், என்ன இப்படி 2 பேரும் பண்ணிருக்காங்க, இன்னுமா சார்ஜ் போடாம இருக்கிறாங்க, இல்ல வேற ஏதாச்சும் பிரச்சனையா இருக்குமா அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் இவங்களோட மைண்ட்ல ஓடுது. அப்போ வந்தனா அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சரி நம்ம தம்பி அம்பீஷ்க்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அம்பீஷ்க்கு கால் பண்ணுறாங்க. அம்பீஷ் இந்த சமயம் கொஞ்சம் ரிங்குக்கு அப்புறமா ஃபோன் எடுக்கிறாரு. எடுத்த உடனே, தம்பி என்னாச்சு, அம்மா அப்பா 2 பேர்த்துக்கும் கால் பண்ண, 2 பேர்த்தோட மொபைலுமே சுவிட்ச் ஆஃப்னு வருது, உனக்கு எதுவும் தெரியுமா, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த வீட்டில் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதுக்கு அம்பீஷ் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கா 2 பேரும் என்கிட்ட சண்டை போட்டுட்டாங்க, நேற்றுலாம் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, எனக்கும் அவங்களுக்கும் இடையில நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் போச்சு. ஒரு கட்டத்தில் அவங்க பயங்கரமாக கோவப்பட்டுட்டாங்க. நான் வெளியில் போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்து பார்த்தப்ப வீட்டுல அவங்க இல்ல, கதவு சாத்தி இருந்தது. நான் வீடு ஃபுல்லா தேடி பார்த்தேன், வீட்டுல அவங்க இல்ல, ஒருவேளை கோச்சிக்கிட்டு வெளியில போயிட்டாங்க போல இருக்கு அப்படின்ட்டு நான் ஃபோன் பண்ணி பேசலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஆனா 2 பேர்த்தோட ஃபோனுமே சுவிட்ச் ஆஃப்னு வருது. எனக்கும் என்ன பண்றது அப்படின்னு தெரியலக்கா. நான் எல்லா இடத்துலயும் போயிட்டு இப்போ அப்பா அம்மாவை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். நான் மறுபடியும் போய் ரிலேட்டிவ்ஸ் வீட்டெல்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு இருக்காங்க. நான் போயிட்டு தேட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கட் ஆக வந்தனாவுக்கு ஒண்ணுமே புரியல. அப்பா அம்மா எப்படி வீட்டுல இருந்து கோச்சிக்கிட்டு வெளியில போக முடியும்? அப்பாவுக்கு 62 வயசு
வயசாகுது, அம்மாவுக்கும் 60 வயசாகுது. அவங்க 2 பேருக்குமே சில ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்கு. அவங்களால தனியா பஸ் ஏரியோ இல்லை ஆட்டோலையோ போக முடியாது. எப்பயுமே அவங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியா டாக்ஸியோ இல்லை காரை பிடிச்சிதான் அவங்க போவாங்க. இப்படி இருக்கிறப்ப யாருக்கிட்டையுமே எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாம, என்கிட்டையும் சொல்லாம, சொந்தக்காரங்க கிட்டையும் சொல்லாம எப்படி அவங்க போனாங்க அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சாங்க. ஆனா இப்ப வந்தனாவோட மைண்ட்ல இருக்கிறது ஒன்னே ஒண்ணு மட்டும்தான். சரி, தம்பி வந்துட்டு தேடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான், கண்டிப்பா அவன் கண்டுபிடிச்சிருவான், நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சாங்க. இப்போ டிசம்பர் 11 ஆகுது. என்னாச்சுன்னு தெரியல, நம்ம போன் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு வந்தனா மறுபடியும் அவங்க தம்பி ஆம்பீஷ்க்கு கால் பண்றாங்க. இப்படி கால் பண்ணப்பதான் இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. அவங்க தம்பி அம்பேஷோட போனுமே சுவிட்ச் ஆஃப். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறப்ப தொடர்ந்து அடுத்தடுத்து எல்லாரும் போனும் சுவிட்ச் ஆஃப் ஆகுதுன்னா அவங்களுக்கு எவ்வளவு பயமா இருந்திருக்கும். இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல, 2 பேரும் காணாம போனாங்க, இப்ப தம்பியுமே போன் எடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்ற மாதிரி யோசிச்ச இவங்க இதுக்கு மேல இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஃபுல்லா போன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டிசம்பர் 12 நம்ம நேராவே போய் பார்த்தரலாம் அப்படின்ட்டு அந்த ஊருக்கு கிளம்பி வராங்க. இதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லார்த்துக்கிட்டையுமே போயிட்டு விசாரிக்கிறாங்க. என்னுடைய அப்பா அம்மாவை நீங்க பாத்தீங்களா, கடைசி அவங்க எப்போ போனாங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இப்படி விசாரிச்சு பார்த்ததுல டிசம்பர் 8 நைட்டுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க டிவி பார்த்திருக்காங்க, வெளியில வந்துட்டு போயிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சுன்னே தெரியல, நாங்க யாருமே பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நேர்ல வந்து பார்த்தப்ப வீட்டுல அம்மா அப்பாவை காணோம். இது இவங்களுக்கு இன்னுமே பயத்தை அதிகப்படுத்துது. இது இப்படி விட்டா சரிப்பட்டு வராதுன்னு டிசம்பர் 13 2025 ஜான்பூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. கையிலாம் நடுங்கிக்கிட்டே போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட, சார் என்னுடைய அப்பா அம்மா தம்பி 3 பேர்த்த காணோம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இந்த சிச்சுவேஷன் யோசிச்சு பாருங்க. வழக்கமா மிஸ்ஸிங் பர்சன் கம்ப்ளைண்ட் அப்படின்னு வந்தா ஒரு நபரை காணோம் அப்படின்ட்டு வரலாம். ஆனா இங்க அப்பா அம்மா 2 பேர்த்தையுமே காணோம் அப்படின்னும், அதை தேட போன என்னுடைய தம்பியவும் காணோம் அப்படின்னு 3 பேர்த்த காணோம் அப்படின்னு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இப்போ அவங்க அப்பா ஷாம் பகதூரை பத்தின டீடைல்ஸ், அவங்க அம்மா பபிதா தேவியை பத்தின டீடைல், அவங்க தம்பியை பத்தின டீடைல் எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. ஆபீசர்ஸும் உடனடியாக அவங்களோட நம்பருக்கெல்லாம் கான்டாக்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கும் சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது. இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னோட அப்பா அம்மா ஃபோன் தான் 8ஆம் தேதியிலிருந்து சுவிட்ச் ஆஃப் இருந்தது, ஆனால் என்னோட தம்பியோட ஃபோன் வந்து 12ஆம் தேதி வரைக்கும் ஆன்ல இருந்து அதுக்கப்புறம் தான் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட உடனே ஆபீசர்ஸ்க்கு நான் போய் தேடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு, அதுக்கப்புறம் அவரோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்குன்னா ஒருவேளை அவங்க அம்மா அப்பாவை தேடி போன அந்த சமயத்தில் எதனாச்சும் சிக்கல்ல மாட்டிக்கிட்டாரா அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. இந்த கேஸை அந்த சிட்டியோட எஸ்பியான ஆயுஷ் குமார் எடுத்து நடத்துறாரு. இவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆஃபீஸர். அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இந்த மாதிரியான கேஸ்ல வந்து டைம் வேஸ்ட் பண்ணவே கூடாது, இது ஒரு முக்கியமான மிஸ்ஸிங் பர்சன் கேஸ். தாமதிக்கிற ஒவ்வொரு மணி நேரமும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆபத்தா முடிய வாய்ப்பு இருக்கு. அதனால இவரு எடுத்த உடனே 3 டீம் இந்த கேஸ்க்காக ஃபிக்ஸ் பண்றாரு. ஒரு டீம் அகமதுபூருக்கு போயிட்டு சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேர்த்தையும் போய் விசாரிக்கணும். இந்த டீம் ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு அந்த வீட்டை சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேர்த்தையும் போய் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சதுல அவங்களும் 8ஆம் தேதிக்கு மேல நாங்க யாரையும் பார்க்கலன்னு சொல்றாங்க. அந்த வீட்டுக்குள்ள அவங்க 2 பேரும் சண்டை போடுற மாதிரி எதனாச்சும் சத்தம் கேட்டுச்சா, இல்ல யாராச்சும் உள்ள வந்துட்டு போன மாதிரி நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கெல்லாம் அந்த மாதிரி நாங்கள் எதுவுமே பார்க்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்ததா அந்த வீட்டுக்கு எதனாச்சும் கார் வந்துட்டு போன மாதிரி நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி கேட்டதுக்கு ஆமாம் சார், ராத்திரி ஒரு 3-4 மணி இருக்கும், நடுராத்திரி நாங்கள் எல்லாமே எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு காரு வேகமாக அந்த இடத்துல இருந்து வெளியில் போன மாதிரியான ஒரு சத்தத்தை கேட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃபீஸர்ஸ் இது ஒரு முக்கியமான எவிடன்ஸாக எடுத்துக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வில்லேஜில் கார் போகிறது ரொம்ப ரொம்ப ரேர். அதுவும் சம்மந்தமே இல்லாமல் நடுராத்திரி 3-4 மணிக்கு ஒரு கார் வந்துட்டு போயிருக்குன்னா அதை பற்றி யோசிக்கணும். ஆனா ஆபீசர்ஸ்க்கு இதை தவிர அந்த கிராமத்துல வேற எதுவுமே கிடைக்கல. இப்ப 2வது டீம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட மொபைல் போன்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்றாங்க. கடைசியா இவங்களோட லொகேஷன் வந்துட்டு எங்க இருந்திருக்கு, கடைசியா எந்த இடத்துல சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு, இது எல்லாத்தையுமே பாக்குறாங்க. இப்படி பார்த்தப்ப ஃபர்ஸ்ட் பபிதாவோட போன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிருந்திருக்கு டிசம்பர் 8 நைட்டு. அடுத்த நிமிஷத்திலே ஷாம் பகதூரோட மொபைலுமே வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. 2 போனும் அடுத்தடுத்து ஆஃப் ஆயிருக்கு. ஒரே நேரத்துல சிக்னல் கட் ஆயிருக்கு, ஒரே நேரத்துல ஆஃப் பண்ணிருக்காங்கன்னா உள்ள யாராச்சும் ஒரு நபர் வந்து 2 பேர்த்தோட செல்போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருந்திருப்பாங்களோ அப்படின்னு யோசிச்சாங்க. அப்படின்னா அன்னைக்கு அந்த வீட்டுக்குள்ள யாரோ ஒரு நபர் நைட் அங்க இருந்திருக்கணும். அந்த நபர் தான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணியிருக்கணும். கடைசியா ஆம்பேஷ் வந்து வந்தனா கிட்ட பேசின அந்த சமயத்துல 2 பேருமே என்கிட்ட கோச்சிட்டு வீட்டு விட்டு வெளில போயிட்டாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதுக்கப்புறம் தான் டிசம்பர் 12 அவரோட போனும் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இருக்கக்கூடிய முதல் கேள்வி, இந்த ஆம்பேஷ் எங்க போனாரு? இப்போ 3வது டீம் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆம்பேஷோட போனை சர்வைலன்ஸ்ல போட்டு வைக்குது. சர்வைலன்ஸ்
சர்வேலன்ஸ் அப்படின்னா என்னன்னா, பொதுவாக யாராச்சும் ஒருத்தவங்க ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருந்திருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க எப்போ ஆன் பண்ணாலும் சரி டக்குன்னு போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ஒரு இண்டிகேஷன் கொடுக்கும். நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு இருந்த இந்த நம்பரில் இருந்து திடீர்னு ஒரு லொக்கேஷன் வருது, அவங்க ஃபோன் ஆன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கூடவே இந்த லொக்கேஷன்ல இருந்து ஆன் ஆயிருக்கு அப்படின்றதையும் சொல்லும். இப்போ டிசம்பர் 13, 14 2 நாளுமே அந்த ஃபோன் வந்து சுவிச் ஆஃப்ல இருக்கு. இப்படி இருந்த இந்த சமயத்தில் தான் டிசம்பர் 14ஆம் தேதி ஆம்பேஷ் ஜான்பூருக்கு திரும்பி வராரு. வந்தவர் அங்க இருக்கக்கூடிய அவரோட ரிலேட்டிவ்ஸ் கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே பேசிட்டு இருக்காரு. இந்த விஷயம் போலீஸ் ஆபீசர்ஸோட காதுக்கு வருது. ஆபீசர்ஸ்க்கும் இந்த மொபைல் வந்து சுவிட்ச் ஆன் ஆயிருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கிடைக்க உடனடியே இவங்க ஆம்பேஷை வந்து மீட் பண்றாங்க. ஆம்பேஷோட முகத்தை பாக்குறப்ப நல்லா தெரிஞ்சிருக்கு, பயங்கரமான ஏதோ ஒரு கவலை இருக்கு. ரொம்பவே துக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்காரு. அவரோட கண்ணெல்லாம் ஒழுங்காவே தூங்காத மாதிரி இருக்கு. ரொம்ப ரொம்ப அப்நார்மலா இருக்கிற மாதிரி இருக்காரு. ஆனா ரொம்ப நார்மலா இருக்கிற மாதிரி போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட காட்டிக்கிறாரு. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் கேக்குறாங்க, உங்களுடைய பேரண்ட்ஸ் எங்க? ஆம்பேஷ், தெரியல சார், நானுமே அவங்கள தான் தேடிக்கிட்டு இருக்கேன், எங்க போயிருக்காங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்றான். சரி, நீங்க எங்க போயிருந்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நான் வாரணாசி போயிருந்தேன், என்னோட அப்பா அம்மாவை தேடலாம் அப்படின்ட்டு பார்த்தா அங்க அவங்க இல்ல, அதனாலதான் நான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஆபீசர்ஸ், எதுக்காக நீங்க வாரணாசி போய் தேடினீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, என்னுடைய அப்பாவுக்கு வாரணாசினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஒருவேளை அவரு அங்க போயிருப்பாரோ அப்படின்றத யோசிச்சுதான் நான் அங்க போனேன் அப்படின்னு சொல்றான். சரி, அது இருக்கட்டும், எதுக்காக நீங்க உங்களோட போனை சுவிச் ஆஃப் பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, என்னோட போன்ல சடனா பேட்டரி டெட் ஆயிருச்சு சார், அதனாலதான் சுவிச் ஆஃப் ஆயிருச்சு, மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆபீசர்ஸ், 2 நாளாவா சுவிச் ஆஃப்ல இருக்கு, ஏன் 2 நாள் நீங்க சார்ஜ் போடலையா அப்படின்னு கேட்டதுக்கு ஆம்பேஷ் எந்த பதிலும் சொல்லாம அமைதியா இருக்கான். சரி, அது இருக்கட்டும், உங்க அப்பா அம்மா 2 பேருமே ஒரே டைம்ல போன் சுவிச் ஆஃப் பண்ணிருக்காங்க, இதை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா சார், அன்னைக்கு அவங்க ரொம்பவே கோவத்தில் இருந்தாங்க, அதனால வேணும்னு 2 பேருமே போனை சுவிச் ஆஃப் பண்ணி இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு ரிப்ளை கொடுக்குறான். ஆபீசர்ஸ்க்கு இந்த கான்வர்சேஷன் ஒழுங்காவே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு வாட்டி கேட்கும் போதும் ஒரு பதட்டத்தோடைய வேற வேற மாதிரி பதில்களை மாத்தி மாத்தி சொல்ற மாதிரி இருக்கு. ஆபீசர்ஸ் முதல்ல இருந்து சில கேள்விகள் கேட்டுட்டே இருக்காங்க. கேட்டுட்டே இருக்கிறப்ப நடுவுல திருப்பியும் முதல்ல கேட்ட அந்த கேள்வி எடுத்து கேட்கறாங்க, திருப்பியும் நடுவுல கேட்ட கேள்வியை மறுபடியும் கேட்கறாங்க. வழக்கமாவே ஆபீசர்ஸ் இந்த மாதிரி பண்றது அப்படிங்கிறது ரொம்ப நார்மல். ஏன்னா இப்படி எல்லாம் கேட்டுதான் ஒரு நபர் எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்றத அவங்க பார்ப்பாங்க. இப்படி பார்த்தப்ப ஒவ்வொரு தடவையும் வேற வேற மாதிரி அவன் சொல்றான். நீங்க யோசிச்சு பாருங்க, நடந்த உண்மையை சொல்றவங்க நீங்க எத்தனை ஆங்கிள் கேட்டாலும் எப்படி மாத்தி மாத்தி கேட்டாலும் ஒரே பதில் தான் சொல்லுவாங்க. ஏன்னா உண்மையாலுமே அது ஒண்ணுதான் நடந்துரும். ஆனா அந்த மேனிபுலேட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன், இந்த மேனிபுலேட் பிஹேவியர் இருக்கிறவங்க தான் கொஞ்சம் மாத்தி மாத்தி பேசுவாங்க. இப்போ ஆபீசர்ஸ்க்கு இந்த பையன் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறான் அப்படின்னு தோணுது. உடனடியா நீங்க ஸ்டேஷன் வரைக்கும் வர முடியுமா, உங்ககிட்ட சில கேள்விகள்லாம் நாங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. டிசம்பர் 15, 2025 போலீஸ் ஆபீசர்ஸ் இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல வச்சு ஆம்பேஷ் கிட்ட விசாரிச்சாங்க. முதல்ல ஆம்பேஷ் வந்துட்டு பயங்கரமா அழுகிறாரு. எங்க அப்பா அம்மா எங்கன்னே தெரியல சார், நான் எதுவுமே பண்ணல, என்ன எதுக்காக கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் அழுகிறாரு. உங்களுடைய அக்காவான வந்தனாவுக்கு கடைசியா அவங்களோட அப்பா கால் பண்ணி இருந்திருக்காரு, ஆனா அந்த கால் அன்னைக்கு வந்தனா எடுக்கல, எதனால அந்த கால் அன்னைக்கு பண்ணியிருப்பாரு அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு இல்ல சார் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒருவேளை என் மேல இருக்கக்கூடிய கோவத்துல அக்கா கிட்ட பேசலாம் அப்படின்றதுக்காக கூட கால் பண்ணி இருந்திருக்கலாம் அப்படின்றாரு. எங்க கிட்ட டவர் சிக்னல் எவிடன்ஸ் எல்லாமே இருக்கு, நீங்க அந்த சமயம் எங்க இருந்தீங்க அப்படின்னு கேட்க ஆம்பேஷ் ஒண்ணுமே சொல்லாம அமைதியா இருந்திருக்காரு. சொல்லுங்க நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு கேட்க, சார் நான் வீட்டுல தான் இருந்தேன், வீட்டுல தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றான். ஓ, வீட்டுல நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. கொஞ்ச நேரம் அவனையும் பார்த்துட்டு இருக்காங்க. போக போக ரொம்பவே பிரஷர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல ஆம்பேஷோட முகமே மாறுது. ஆம்பேஷ் தலையை வந்துட்டு இப்படி கீழே குனியறான், கண்ணெல்லாம் வந்துட்டு கலங்கு. இதுக்கப்புறம் மெதுவா நிமிந்து பார்த்து கொஞ்சம் சைலண்ட்டுக்கு அப்புறமா, சார் நான் தான் அப்படின்னு சொல்றான். இவன் தான் அப்படின்னா இவன் தான் அவங்க 2 பேரும் காணாம போனதுக்கு காரணம். இப்போ அவங்க எங்க இருக்காங்க? அந்த டிசம்பர் 8ஆம் தேதி நைட் அந்த வீட்டுக்குள்ள அப்படி என்ன நடந்துச்சு? இந்த கன்ஃபியூஷன் ரூம்ல போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட இவன் என்ன சொன்னான், அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். இதுக்கு நம்ம ஆம்பேஷோட லைஃப்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கணும். 2018, 2019 2 வருஷம் கொல்கத்தால இருந்திருக்கான். ஆம்பேஷ் பிடெக் படிச்ச ஒரு நபர். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா பல இடங்கள்ல போயிட்டு வேலை தேடி இருக்காரு, எங்கேயுமே வேலை கிடைக்கல. வீட்டுல வேலை கிடைச்சதா அப்படிங்கிற பிரஷர் இருந்துகிட்டே இருந்தது. அப்பா அம்மாவுக்கு அவன் மேல நிறையவே பாசம் இருந்தது, இருந்தாலும் அவன் ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இவங்களுக்கு இருந்தது. இதனால வாரம் வந்து இவங்க கேட்டுட்டே இருந்தாங்க, வேலை கிடைச்சதா இல்லையா, என்ன பண்ற அப்படின்ட்டு. இது ஆம்பேஷ்க்கு ரொம்பவே பிரஷரா இருந்திருக்கு. இந்த சமயத்தில் தான் கொல்கட்டால ஒரு கம்பெனில குவாலிட்டி இன்ஜினியரிங் வேலை ஒண்ணு கிடைக்குது. இது ஆம்பேஷ் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு பெரிய வேலை கிடையாது, இருந்தாலும் டீசென்டான ஒரு சேலரி கிடைக்கும். வேலை கிடைச்சிருச்சு அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே அவங்க வீட்டுல இருக்கிற 2 பேருக்குமே ரொம்ப
ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆம்பேஷ் கொல்கட்டால ஒரு சின்ன வீடு ஒன்று எடுத்து தங்கியிருந்தார். இது வாடகை வீடு தான். சிங்கிள் பெட்டு, ஒரு டேபிள், ஒரு சூட் கேஸ், அப்புறம் சமைக்கிறதுக்கு தேவையான ஒரு ஸ்டவ். காலைல எழுந்து போனா சாயந்தரம் தான் ஒரு வீட்டுக்கு வருவாரு. எந்திரிப்பாரு, வேலை பார்ப்பாரு, சமைப்பாரு, சாப்பிடுவாரு, திருப்பியும் வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வருவாரு. இதுதான் அவருடைய ரொட்டீன். இவரு வழக்கமா வேலைக்கு போகக்கூடிய அந்த ரூட்ல ஒரு பியூட்டி பார்லர் இருக்கு. அது ஒரு சின்ன கடை, சின்ன கிளாஸ் டோர், உள்ள ஒரு பொண்ணு இருப்பாங்க. யாராச்சும் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபேஷியல் பண்ணி விடுறது இந்த மாதிரி இருப்பாங்க. மீதி நேரம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அமைதியா உட்காந்துருப்பாங்க. ஸோ போறப்ப வரப்பெல்லாம் இவர் அந்த பொண்ணை பார்த்துருக்காரு, அவங்களும் இவரை பார்த்துருக்காங்க. ரெண்டு பேருமே ஆரம்பத்தில் ஹாய் சொல்லிக்கிறாங்க. இப்ப பியூட்டி பார்லர் வச்சிருக்க அந்த பொண்ணுமே வந்து கொல்கத்தா தான். கொல்கத்தாவில் வேற ஒரு இடத்துல இருந்து இங்க வந்து இங்க ஒரு பியூட்டி பார்லர் வச்சிருக்காங்க. அவங்க தான் அந்த பார்லருக்கு ஓனர். இப்படி இது வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பா மாறுது. நீ சாப்பிட்டியா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இவரு என்னோட லைஃப் பேச்சுலர் லைஃப் இல்ல, ரொம்பவே கஷ்டமா போகுது அப்படின்ற மாதிரிலாம் புலம்பி இருக்காரு. சின்ன வயசுல இருந்து அம்மா அப்பாவே எல்லாத்தையுமே அவருக்கு பண்ணி தந்துட்டாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரூம் எடுத்து தங்குறோம் அப்படிங்கிறதுனால அவருக்காகவே சமைச்சுக்கிறது, துணி துவைச்சுக்கிறது எல்லாமே கஷ்டமா இருந்திருக்கு. கஷ்டப்பட்டு தான் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இந்த சமயத்துல இந்த பொண்ணு வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கெல்லாம் வந்து சமைச்செல்லாம் தந்துருந்திருக்கு. ஒரு பொண்ணு இந்த மாதிரி வீட்டுக்கு வருது, சமைச்சு தருது, வீட்டெல்லாம் கிளீன் பண்ணி தருது அப்படின்றதெல்லாம் பாக்குறப்ப இவனுக்கு அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போகுது. ஒரு நாள் ஸ்ட்ரெயிட்டா அந்த பொண்ணுகிட்டே போயிட்டு நான் உங்களை லவ் பண்றேன் அப்படின்ற இந்த விஷயத்த சொல்றாரு. சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்தோடு இவர் நின்றுட்டு இருக்காரு. அந்த சமயத்துல நானும் தான் அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்ளை வருது. இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ள வராங்க. ஆனா ஆம்பேஷ்க்கு இதுல ஒரு பெரிய சிக்கல் இருந்தது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களோட குடும்பம் ரொம்ப ரொம்ப ரிலீஜியஸான ஒரு குடும்பம். ஆனா இப்ப இவரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்திருக்க அந்த பொண்ணு வந்துட்டு கம்ப்ளீட்டா வேற ரிலீஜன், வேற கம்யூனிட்டி. ஸோ இந்த காலத்துல கல்யாணத்துக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா அவங்க வீட்டுல இதை ரொம்ப 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 சீரியஸா பார்ப்பாங்க. இந்த விஷயத்த அவங்க வீட்டில் சொன்னா ஒரு புயலே வரும் அப்படின்றது அவருக்கு தெரியும். ஆனா எத்தனை நாள் தான் இதே மாதிரி பயந்துட்டு இருக்கிறது, என்னைக்கு இருந்தாலும் சொல்லி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி இவரு அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அவங்க அப்பா வந்து அந்த பொண்ணு யாரு என்ன அப்படின்றதெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு நம்ம ரிலீஜன் இல்ல, நம்ம கம்யூனிட்டி இல்ல அப்படின்றத சொல்றாரு. போன்ல ஒரு பெரிய சைலன்ஸ். இது கேட்ட அவங்க அப்பா வந்து இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, தயவு செஞ்சு அந்த பொண்ணை விட்டு இங்க கிளம்பி வா அப்படின்னு சொல்றாரு. சொல்ல போனா அவங்க அம்மாவும் சப்போர்ட் பண்ண கிடையாது. அவங்க அம்மாவும் இதே பதில தான் சொன்னாங்க. நீ அந்த பொண்ணை விட்டுட்டு வா, உனக்கு நம்மளோட சர்க்கிள்ல ஒரு பொண்ணை நான் பார்த்து தரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆம்பேஷ்க்கு ஏற்கனவே அவங்களோட வீட்டை பத்தி ரொம்ப கிளியரா தெரியும். இதுக்கப்புறம் இப்படி ஒரு ரிப்ளை வந்துருச்சு அப்படிங்கறதுனால சரி இதுக்கு மேல நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்ட்டு 2019 கோர்ட்ல வச்சு ஒரு ரிஜிஸ்டருக்கு முன்னாடி ரெண்டு பேருமே கையெழுத்து போட்டு மாலையை மாத்திக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற விஷயம் இவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் போன் போட்டு இப்பயும் சொல்றேன் அந்த பொண்ணை விட்டுட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி வான் பண்றாங்க. ஆனா இவரு கேட்கவே இல்லை. இதனால என்ன ஆயிருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா இவர்கிட்ட பேசுறதே கிடையாது. இவர்கிட்ட பேசுறதே நிறுத்திடுறாங்க. இவங்க வீட்டுல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடக்கும். எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவரை கூப்பிடுறது இல்ல. தீபாவளி பொங்கலுக்கு கூட இவரை கூப்பிடுறது இல்ல. ஆனா ஆம்பேஷ் பலமுறை அவங்களோட அப்பா அம்மாவுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருக்காரு. அவங்க அப்பா அம்மா அந்த போன் காலை எடுக்கவே இல்லை. இப்படி சில வருஷங்கள் போகுது. அதாவது 5 வருஷம் போகுது. 2019 இருந்து 2024 வரை. இந்த சமயம் தான் அவங்களோட அப்பாவுக்கு சர்வீஸ் முடியுது. ரயில்வேல இருந்து ரிட்டையர்ட் ஆகுறாரு. இப்போ ஒரு பெரிய ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் ஒன்று நடத்தலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த சமயத்துல வீட்டில் இருக்கக்கூடிய அக்கா வந்தா என்ன யோசிக்கிறாங்கன்னா அப்பாவுக்கு இந்த மாதிரி ஒரு ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் நடக்க போது நம்மளோட தம்பி வந்தா நல்லா இருக்கும். இன்னும் எவ்வளவு நாள் தான் இவங்க எல்லாமே அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஃபங்க்ஷனை ஒரு காரணமா வச்சு எல்லாத்தையுமே சேர்த்து வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்தாங்க. இதனால அவங்க அக்கா வந்தனா பர்சனலா அவங்க தம்பிக்கு கால் பண்ணி என்னடா நீ இன்னும் பேசாமே இருக்க, நீ இந்த ஃபங்க்ஷனுக்கு வா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. அக்கா கூப்பிட்டாங்க அப்படிங்கிறதுனால அப்பாவுடைய ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு ஆம்பேஷ் வராரு. இப்படி வந்து இவர் அன்னைக்கு தனியாக தான் வந்திருக்காரு. கூட அவருடைய ஒய்ஃபையும் குழந்தைங்களையும் கூட்டிட்டு வரல. அப்ப அந்த ஃபங்க்ஷன்ல இருந்த ஒருத்தங்க ரொம்ப நாள் கழிச்சு அவங்களோட பையன் வந்திருக்கான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல ஆம்பேஷோடைய அம்மா எட்டி பார்த்திருக்காங்க. அப்ப ஆம்பேஷ் வந்து உள்ளார வந்துட்டு இருக்காரு. இந்த விஷயத்த பார்த்து ஆம்பேஷ்க்குமே வந்துட்டு நம்மளுடைய அம்மா ஏத்துப்பாங்களா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு. ஆனா அதுக்கு முன்னாடி அவங்களோட அம்மாவே பக்கத்துல வந்து அவருடைய தலையை தடவி கொடுத்து வா அப்படின்னு கூப்பிட்டு போறாங்க. இந்த விஷயங்களை பார்த்துட்டு இருந்த ஷாம் பகதூருமே வந்துட்டு எதுவுமே சொல்ல கிடையாது. அவரும் அமைதியா நின்றுட்டு இருந்தாரு. தன்னோட பையன் வந்து பேசுற அந்த சமயத்துல ஷாம் பகதூர் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. எல்லாரும் இந்த இடத்துல ஒண்ணு சேர்றாங்க. அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் முடியுது. வந்தவங்க எல்லாம் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாமே கிளம்பிடுறாங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க 3 பேருமே ஒன்னா உட்காந்து பேசுறாங்க. இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவருடைய அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ அந்த பொண்ணை டைவர்ஸ் பண்ணிட்டு இங்க வந்துரு. உனக்காக இங்க ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இந்த வீடு வந்துட்டு உனக்கு
தான் சேரணும். அது மட்டும் இல்ல, நான் ரிட்டையர் ஆயிட்டேன், பென்ஷன் பணம் வருது, எல்லாமே வருது, எல்லாமே உனக்கு தான். இங்க இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாத்துலயுமே நான் உனக்கு ஷேர் தரேன், அதனால நீங்க வந்துரு அப்படின்னு கூப்பிடுறாரு. இவருடைய அம்மாவான பபிதாவும் இதே தான் சொல்றாங்க. நீங்க வந்துட்டு உனக்கு நம்மளோட கேஸ்ட்லயே வந்து ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இதுக்கு அம்பேஷ் பெருசா எந்த ஒரு பதிலுமே சொல்ல கிடையாது. சரி, நம்ம ரொம்ப நாள் கழிச்சு இங்க வந்திருக்கோம், ஒரு ஃபங்க்ஷனா வேற இருக்கு, நம்ம இந்த இடத்துல பெருசா எதுவும் பேசிக்க வேணாம் அப்படின்ட்டு அமைதியா விட்டுறாரு. ரொம்ப நாள் கழிச்சு இவங்க எல்லாருமே ஒன்னா உட்காந்து மீட் பண்ணது, பேசிக்கிட்டது, தன்னோட அப்பா அம்மாவை பார்த்தது இவரோட மனசுக்கு ரொம்ப ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. மறுபடியும் இவர் ட்ரெயின் பிடிச்சி அவரோட வீட்டுக்கே வராரு. வீட்டில் உண்மையாலுமே இவருக்கு சுச்சுவேஷன் சரியில்லை. இவருக்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் இடையில நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருந்தது. ஆனா என்ன பிரச்சனை, எதை பேஸ் பண்ணி இந்த பிரச்சனை அப்படிங்கிறது கிளியரா தெரியல. ஆனா எந்த லெவலுக்கு இந்த பிரச்சனை போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரெண்டு பேருமே பிரிஞ்சிடலாம், எனக்கு நீ டைவர்ஸ் தந்துரு அப்படின்னு கேட்கிற அளவுக்கு போயிருக்கு. ஒரு நாள் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு முடிவுக்கு வராங்க, நம்ம வந்து பிரிஞ்சிடலாம், இதுக்கு மேல ஒன்னா இருக்க வேணாம் அப்படின்னு. இப்போ அவங்களோட ஒய்ஃப் வந்துட்டு என்ன டிமாண்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் தந்துரு, நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப டைவர்ஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னா இவங்க கேட்கிற அந்த 5 லட்சம் ரூபாய் இவர் கோர்ட்ல தரணும், தந்தாதான் இவங்க ரெண்டு பேரும் பிரிய முடியும். இப்ப இந்த டைவர்ஸ் நடக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இவர் வந்துட்டு செட்டில்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்காக அந்த 5 லட்சம் ரூபாயை தந்தே ஆகணும். ஏற்கனவே இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வேலை பார்த்து காசு சேர்த்துக்கிட்டு இருக்காரு. இப்படி இருக்கிற நிலைமையில 5 லட்சம் ரூபாய்லாம் நம்மளால கட்ட முடியாது அப்படின்றது அவருக்கு தோணுது. இருந்தாலும் இந்த சுச்சுவேஷனை நம்ம சமாளிக்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம இந்த பணத்தை ரெடி பண்ணணும் அப்படிங்கறது அவருக்கு புரியுது. இப்ப பணத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்த அந்த சமயத்துல தான், சரி நம்ம அப்பா தான் ரிட்டையர் ஆயிட்டார்ல, அதுக்கு கண்டிப்பா பிஎஃப், கிராஜுவேட்டி, பென்ஷன் இது எல்லாமே தந்திருப்பாங்க, அவர்கிட்ட போயிட்டு கேட்டு இந்த காசை வாங்கி கட்டிடலாம் அப்படின்னு நினைச்சாரு. செப்டம்பர் 2025 ஆம்பேஷ் மறுபடியும் ஜான்பூர் வராரு. வந்த இவர் அவருடைய அம்மா அப்பா கிட்ட, நீங்க டைவர்ஸ் பண்ணிடு அப்படின்ற மாதிரி கேட்டீங்கல்ல, நான் டைவர்ஸ் பண்ண போறேன், ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, டைவர்ஸ் பண்ணோம்னா நம்ம செட்டில்மெண்டா ஒரு 5 லட்சம் ரூபாய் என்னோட ஒய்ஃப்க்கு நான் தர வேண்டியது இருக்கு, அதனால எனக்கு நீங்க அந்த அமௌண்ட் ரெடி பண்ணித்தாங்கன்னு கேட்கிறாரு. ஆனா இதை கேட்டு ஷாம் பகதூர் வந்துட்டு, உனக்கு நான் காசு தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. நீ உன் இஷ்டத்துக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்ட, இப்போ ஒரு பிரச்சனை அப்படின்றப்ப நீ தான் அதை ஷார்ட் அவுட் பண்ணணும், நீயே வந்து எப்படி பேசி தீர்க்க முடியுமோ அதை தீர்த்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. சொல்ல போனா அவருடைய அப்பா ஷாம் பகதூர் மட்டும் இது சொல்ல கிடையாது, அம்மாவும் இதே வார்த்தையை தான் சொல்றாங்க. எப்படியாச்சும் காசு வாங்கிட்டு வந்து கட்டிடலாம் அப்படின்னு நம்பிக்கையோட வீட்டுக்கு போன இவருக்கு அங்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் இவர் ட்ரெயின் பிடிச்சி அவரோட வீட்டுக்கு வராரு. இப்படி வந்து இவர் வீட்டில் உட்காந்து கால்குலேஷன்லாம் போடுறாரு. 3 அக்காவை இவங்க கல்யாணம் பண்ணி தந்தாங்க, 3 அக்காவுக்கும் பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி தான் கல்யாணம் பண்ணி தந்தாங்க, நிறைய நகை போட்டாங்க, எல்லாமே பண்ணாங்க. இது வரைக்கும் நான் காசுன்னு சொல்லி எதுவுமே கேட்க கிடையாது, ஆனா இப்போ நான் கேட்குற இந்த 5 லட்சம் ரூபாயை மட்டும் தர மாட்டேங்கிறாங்க, ஏன் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இந்த சமயம் தான் அந்த வீடு நமக்கு வர வேண்டிய ப்ராப்பர்ட்டி தானே, நமக்கு ஷேர் இருக்குல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு யோசனை இவரோட மைண்டுக்குள்ள வருது. அவங்க எல்லாருக்குமே கல்யாணம் பண்ணி தந்துட்டாங்க, நம்ம இந்த வீட்டில் ஒரே பையனா இருக்கும் அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு தான் வரணும், என்னை மட்டும் இப்படி தனியாக ட்ரீட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். இப்படி அக்டோபர், நவம்பர், டிசம்பர் போகுது. ஆம்பேஷ் மறுபடியும் வேலைக்கு போறாரு. ஆனா வேலைக்கு போற எல்லா இடத்துலயுமே இவரோட தேவை ஒன்னா தான் இருக்கு, பணம். முடிஞ்ச வரைக்கும் அவரோட ஒய்ஃபோட சைட்லயும் பேசி பாக்குறாரு, ஆனா எதுவுமே நடக்கல. இப்போதைக்கு நமக்கு பணம் தான் தேவை, அந்த பணத்தை ரெடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது, மறுபடியும் போயிட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி டிசம்பர் 8ஆம் தேதி ஆம்பேஷ் மறுபடியும் கிளம்பி அவரோட அப்பா அம்மாவை பார்க்கறதுக்காக போறாரு. இப்படி போற அந்த சமயத்துல ரெண்டு பேருமே சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு டிவி பார்த்துட்டு இருக்காங்க. ஆம்பேஷ் வந்து அந்த வீட்டுக்குள்ள என்டர் ஆகுறாரு டிசம்பர் 8. சரி, நம்மள என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் அவர் அந்த வீட்டுக்குள்ள என்டர் ஆகுறாரு. ஆனா ஆம்பேஷை பார்த்து அவருடைய அம்மா வந்து, உள்ள வாப்பா, ஏன் நிக்கிற, எதுவும் சாப்பிடுறியா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. ஆம்பேஷும் சரி அப்படின்ட்டு உள்ள வராரு. இப்ப உள்ளார டிவி பார்த்துட்டு இருந்த அவருடைய அப்பா வந்து, எதுக்கு இவன் திரும்பி வந்திருக்கான், ஒருவேளை காசு வாங்குறதுக்காக வந்திருப்பானோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆனா பெருசா ரியாக்ட் ஆயிக்கல. இப்போ ஆம்பேஷோட அம்மா வந்து ஹால்ல பேசிட்டு இருக்காங்க. ஆம்பேஷோடைய அப்பா வந்து ரூம்குள்ள இருக்கிறாரு. இப்படி பேசிட்டு இருக்க அந்த சமயத்துல ஆம்பேஷ் அவருடைய அம்மா கிட்ட என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு அந்த 5 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுது, நீங்க எப்படியாச்சும் எனக்கு அந்த காசை தாங்க, அதை நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா செட்டில் பண்ணிட்டு நானும் வந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா அவங்க அம்மா மறுபடியும் இதை பத்தி பேசாத, ஏற்கனவே நம்ம இதை பத்தி நிறைய பேசிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆம்பேஷ்க்கு வந்து இந்த விஷயம் கோவம் வருது, இதை பத்தி நான் பேசாம எப்படி இருப்பேன், எனக்கு காசு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி மறுபடியும் கேட்கிறான். ஆனா அவங்க அம்மா வந்துட்டு திட்டவட்டமா தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல ஆம்பேஷ்க்கு கோவம் வந்து, இந்த வீடு வந்துட்டு எனக்கு சேர வேண்டிய வீடு தானே, இது என்னோட ப்ராப்பர்ட்டி தானே, இந்த வீட்டை வச்சு நான் பணம் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்டு அவங்க அம்மாவுக்கு பயங்கரமா கோவம் வருது. இந்த வீட்டெல்லாம் உனக்கு ஒன்றும் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கோபமா சொல்றாங்க.
ஆம்பேஷ், இது என்னோட வீடு, நீங்க என்ன தர்றதுக்கு, நீங்க 2 பேரும் வெளியில போங்க அப்படின்னு சொல்ல அவங்க அம்மாவுக்கு பயங்கரமா கோவம் வருது. இப்போ இவங்க அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ யாரா எங்களை வெளில துரத்த, முதல்ல நீ வெளில போட அப்படின்ற மாதிரி ஆம்பேஷை பிடிச்சி தள்ளி விடுறாங்க. ஆம்பேஷ்க்கு இந்த சமயத்துல உச்சகட்ட கோவம் வருது. உடனடியாக அவன் கிச்சன் ரூம் போறான். கிச்சன் ரூம்ல அவனோட கண்ணில் பட்ட இந்த மசாலாலாம் அரைக்கக்கூடிய ஒரு பெரிய ராட் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க, ஒரு ஸ்டீல் உலக்க மாதிரி. மசாலா அரைக்கிறதுக்கு அதை குத்துறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த உலக்கை எடுத்துட்டு வந்து அவங்களோட தலையிலே ஓங்கி அடிக்கிறான். பபிதா உடனே கீழே விழுகிறாங்க. விழுந்த உடனே அவங்களோட தலையில இருந்து ரத்தமா போகுது. ஹால்ல இவங்க கத்துற சத்தம் கேட்டுச்சு, பலமா அடி விழுகிற சத்தம் கேட்டுச்சு. இந்த சத்தம் கேட்ட ரூம்குள்ள இருந்து இவருடைய அப்பா வெளியில வராரு. வெளியில வந்த உடனே கீழே கிடக்கிற அவரோட ஒய்ஃபை பாக்குறாரு. தலையில இருந்து ரத்தமா போயிட்டு இருக்கு. பக்கத்திலேயே நின்றுட்டு இருக்கக்கூடிய தன்னுடைய பையனையும் பாக்குறாரு. உடனே இவருக்கு தெரிஞ்சிருது, இவன் தான் அடிச்சிருக்கான், இவன் நம்மளையும் விட போறதில்ல அப்படின்னு. இவருக்கு ஏற்கனவே 62 வயசு ஆகுது. இந்த வயசுல இவன் கூட போராட முடியாது அப்படிங்கறது அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. உடனடியாக அவர் ரூம்குள்ள போறாரு. ரூம்குள்ள போயிட்டு அவரோட போன் எடுக்கிறாரு. அவருடைய மூத்த பொண்ணான வந்தனாவுக்கு கால் பண்றாரு. ஆனா ரிங் போகுது போகுது போகுது. வந்தனா அந்த போனை அட்டென்ட் பண்ணல. அதுக்குள்ள வெளியில இருந்த ஆம்பேஷ் வந்துட்டு ரூம்குள்ள வரான். வந்த உடனே அவங்க அப்பா கையில போன் இருக்கிறத பாக்குறான். ஓ, போன் பண்றியா, யாருக்கு போன் பண்ணி என்ன மாட்டி விட பாக்குற அப்படின்னு சொல்லி அதே உலக்கி எடுத்துட்டு வந்து அவங்க அப்பாவையும் வந்துட்டு அடிக்கிறான். அது மட்டும் கிடையாது, அந்த வீட்டுக்குள்ள அவனுக்கு ரோப் எங்க இருந்து கிடைச்சது அப்படின்னு தெரியல. வீட்டுல இருந்த கயிறு எடுத்துட்டு வந்து அவங்க அப்பாவோட கழுத்துல போட்டு இருக்கிறான். ஒரு கட்டத்துல இவனுடைய அப்பா அதே இடத்துல இவனோட கையிலே துடிக்க துடிக்க இறந்து போறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் தெரியுது நம்ம எவ்வளவு பெரிய தப்பை பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இப்ப ஹால்ல 2 பேர்த்தோட சடலம் இருக்கு. இதை இப்படியே விட்டு போனோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம மாட்டிப்போம் அப்படின்றத இவன் புரிஞ்சுக்கிறான். நம்ம மாட்டிக்க கூடாது, எதனாச்சும் ஒண்ணு பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவன் அங்கேயே யோசிச்சிருக்கான். அதுக்கப்புறம் அந்த வீட்டுடைய பேஸ்மெண்ட்டுக்கு போயிருக்கான். அங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் நடக்குது. ஒரு பக்கம் சிமெண்ட் மூட்டையெல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க. அங்க பக்கத்துல இருந்த ஒரு ரம்பத்தை பார்க்கறான். இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளானை வந்துட்டு சொல்லக்கூட முடியாது, அந்த லெவலுக்கு மோசமான ஒரு பிளான். அவனுடைய சொந்த அப்பா அம்மா 2 பேர்த்தோட சடலத்தையும் தரன்னு இழுத்துட்டு வந்து பேஸ்மெண்ட்ல வச்சு அதை துண்டு துண்டா ரம்பத்தை வச்சு அறுக்க ஆரம்பிக்கிறான். அவனுடைய அப்பாவோட உடம்பை துண்டு துண்டா வெட்டுறான். தன்னுடைய அம்மாவோட உடம்பை துண்டு துண்டா வெட்டி அறுத்து எடுக்கிறான். இதுக்காக இவன் இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாம வெட்டுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க நிறைய சிமெண்ட் மூட்டைகளா இருந்திருக்கு. அந்த சிமெண்ட் மூட்டைக்குள்ள மொத்த உடம்பும் பூதாது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி துண்டு துண்டா வெட்டி மூட்டைக்குள்ள கட்டி இதை டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சான். இதுபடி இவங்க 2 பேர்த்தோட உடலையும் வெட்டி 6 பாகமா பிரிச்சு 6 சிமெண்ட் மூட்டைக்குள்ள வச்சு கட்டுறான். இப்ப வெளியில போயிட்டு பாக்குறான், ஊரே அமைதியா இருக்கு. அவனோட வீட்டு பேஸ்மெண்ட்ல நின்றுட்டு இருக்கக்கூடிய அந்த ஷிஃப்ட் டிசையர் கார் எடுத்து டிக்கியை ஓபன் பண்ணி உள்ளார சில மூட்டையும் பின்னாடி டோர் கிட்ட இருக்கக்கூடிய சீட்ல சில மூட்டையும் வச்சு பொறுமையா ஹெட்லைட் போடாம ரொம்பவே ஸ்லோவா யாருக்கும் சத்தம் கேட்டக்கூடாது அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு கார் எடுத்துட்டு போறான். இவன் இங்க இருந்து எங்க போயிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனோட வீட்டுல இருந்து 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய கும்டி நதிக்கு போயிருக்கான். நதிக்கரையில உட்காந்து ஒவ்வொரு மூட்டையா எடுத்து அந்த தண்ணியில தூக்கி போட்டுட்டு இருக்கான். இப்படி 5 மூட்டையை ஒன்னா தூக்கி போட்டிருக்கான். 6வது மூட்டையை அவன் தூக்குற அந்த சமயத்துல தான் அந்த பையை ஒழுங்கா மூடல அப்படின்றது தெரியுது. உள்ள இருக்கக்கூடிய உடல் பாகங்கள் வெளியில தெரியுது. அதுலயும் கரெக்டா அவனுடைய அம்மாவோட கால் வெளியில தெரிஞ்சிருக்கு. இவன் இது இப்படியே போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வெளியில தெரிஞ்சிடும். இந்த இது இறுக்கி கட்டி நம்ம வேற இடத்துல போட்டலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து மறுபடியும் கார் எடுத்துட்டு ஜலல்பூருக்கு போறான். அங்க இருக்கக்கூடிய சாய் நதிக்கு போயிட்டு இறுக்கி அந்த சாக்கை கட்டி அந்த சாய் நதியில இந்த மூட்டையை தூக்கி போடுறான். அந்த இடத்துல இருந்து அவசரமா அவனோட கார் எடுத்துட்டு வரான். வந்ததுக்கு அப்புறமா அவனோட கார் டிக்கி சீட்டு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா கழுவுறான். வீட்டுக்குள்ள திரும்பி வந்து பார்த்தப்ப அவன் நோட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீடு ஃபுல்லா ரத்தமா இருந்திருக்கு. அதனால ஒரு இடம் விடாம கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் ப்ளீச் பண்ணி கழுவுறான். கழுவுனதுக்கு அப்புறம் இவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டா அங்க இருந்து வாரணாசி போயிருக்கான். தன்னுடைய அக்கா வந்துட்டு தம்பியை காணோம் அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த 2 நாளும் அவன் வாரணாசியில தான் இருந்திருக்கான். வாரணாசியில் இருக்கக்கூடிய கங்கை நதியில போய் குளிச்சிருக்கான். பின்னாடி எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ண அப்படின்னு கேட்டதுக்கு, நான் பாவம் பண்ணிட்டேன், அந்த பாவத்தெல்லாம் கரைக்கிறதுக்காக தான் கங்கை நதிக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில பாவங்கள் எந்த நதியில குளிச்சாலும் சரி என்ன பண்ணாலும் சரி போவாது. அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை தான் இப்ப இவன் பண்ணிட்டு வந்திருக்கான். இப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே கன்ஃபெஷன்ல போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு தெரிய வந்திருக்கு. இப்ப இதில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கெல்லாம் ப்ராப்பரான எவிடன்ஸ் வேணும். கோர்ட்டுக்கு ஒரு விஷயத்தை நம்ம சப்மிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அதுக்கான எல்லா ஆதாரத்தையுமே தேடணும். இது நிரூபிக்கிற மாதிரியான ப்ராப்பரான பிசிக்கல் எவிடன்ஸ் இருக்கணும். ஏற்கனவே இவங்க 3 டீம் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் டீம் வந்து இவனோட வீட்டுக்கு போயிட்டு
வீட்டில் கிடைச்ச அந்த பிளட் சாம்பிள்ஸ்லாம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ரத்த கரையோட கிடைச்ச அந்த ரம்பத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ள கிடந்த அந்த ராடியுமே வந்துட்டு கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆம்பேஷ் என்னதான் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி ஒரு இடம் விடாம எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி இருந்தாலும் நம்மளோட கண்ணுக்கே தெரியாத சில சின்ன சின்ன பிளட் டிராப்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க ஃப்ளோர்ல கிடக்கும். சீரியஸாவே அது நம்மளோட கண்ணுக்கு தெரியாது. ஓங்கி அடிக்கிறப்ப ரத்தம் எந்தெந்த இடத்துக்கு போய் தெரிச்சது அப்படிங்கிறதே தெரியாது. இது எல்லாமே ஃபாரன்சிக் டீம் வந்து மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல சர்ச் பண்றப்ப கண்டிப்பா மாட்டிக்கும். இந்த கேஸ்க்காக வந்து அந்த ஃபாரன்சிக் டீம் வந்துட்டு இதை மட்டும் பண்ண கிடையாது, கூடவே அந்த லுமினல் ஸ்ப்ரேவையும் வந்துட்டு தெளிச்சாங்க. லுமினல் ஸ்ப்ரேவை பத்தி உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் ஷார்ட்டா சொல்றேன். இவ்வளவு டீப்பா ஒருத்தங்க ரத்தத்தை டெட்டால் போட்டோ ஃபினாயில் போட்டோ எதை போட்டு கழுவினாலும் சரி, இந்த லுமினல் ஸ்ப்ரேவை வந்து தெளிச்சு விட்டுட்டு லைட் ஆஃப் பண்ணும் அப்படின்னு சொன்னா எந்தெந்த இடத்துலலாம் ரத்தம் இருந்திருக்கோ அந்த இடத்தெல்லாம் ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா க்ளோ பண்ணி காட்டும். இந்த வீட்டுக்குள்ள லுமினல் ஸ்ப்ரே பண்ணி பார்த்ததுல செவத்துல, தரையில, இழுத்துட்டு போன அந்த இடத்துல, படிக்கட்டுல, பேஸ்மெண்ட்லன்னு எல்லா இடத்துலயுமே ஜொலிச்சிருக்கு. இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா டீம் 1 ரொம்பவே ப்ராப்பரா கலெக்ட் பண்ணிருக்காங்க. டீம் 2 என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கும்டி நதிக்கு போயிருக்காங்க. போயிட்டு அங்க இருக்கக்கூடிய தண்ணிக்குள்ள முங்கி உள்ளார எதனாச்சும் மூட்டை கிடக்குதா அப்படின்றத ஒரு இடம் விடாம தேடி பாக்குறாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் தண்ணிக்குள்ள முங்கி தேடி பார்த்ததுல ஒரே ஒரு மூட்டை மட்டும் கிடைச்சிருக்கு. ஆனா மீதி மூட்டைங்கெல்லாம் அந்த நதியில கிடைக்கல. அதுங்கெல்லாம் எங்க போச்சு அப்படிங்கறதே தெரியல. அதிர்ஷ்டவசமா ஒரு மூட்டை கிடைச்சதுனால இதை ஒரு எவிடன்ஸா வைக்கலாம் அப்படின்றத முடிவு பண்றாங்க. இப்படி இவங்களுக்கு கிடைச்ச அந்த மூட்டைக்குள்ள இருந்தது இவனுடைய அப்பாவுடைய உடல் பாகங்கள். மீதி எதனாச்சும் உடல் பாகங்கள் கிடைக்குமா, மூட்டை கிடைக்குமா அப்படின்றத போய் பார்த்தாங்க. அங்க கிடைக்கல. இது மட்டும் கிடையாது, இன்னொரு நதியிலையும் போயிட்டு தேடி பார்த்தாங்க. அங்கேயும் போட்டு அந்த மூட்டை கிடைக்கல. கண்டிப்பா அது அந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்குன்னு அடிச்சுக்கிட்டே போயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் கேப் விட்டு தேடி பார்த்தாங்க. கடைசி வரைக்குமே உங்களுக்கு கிடைக்கல. இதுல அந்த 3வது டீம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த 2வது சாய் நதிக்கு போனது. இப்ப கிடைச்ச இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே வச்சு இந்த கேஸை வந்துட்டு நடத்தினாங்க. இந்த கேஸ் இப்பயுமே ரன் ஆகிக்கிட்டு தான் இருக்கு. இந்த கேஸுக்கான தீர்ப்பை இன்னும் கோர்ட்ல தரல. ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீதி மூட்டைகள்லாம் கிடைக்காததுனால இவனுடைய அப்பா அம்மா 2 பேருக்குமே இறுதி சடங்கு கூட ஒழுங்கா நடக்கல. அம்மா அப்பாவுக்கு இறுதி சடங்கு பண்ணி நெருப்பு வைக்கிறது கூட வழி இல்லை. அவங்க ஆத்மா எப்படி சாந்தி அடையும் அப்படின்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய பொண்ணுங்களாம் வந்துட்டு அழுதாங்க. இப்ப நாம இந்த கேஸ்ல கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயத்த பார்க்கணும். சொல்லப்போனா இது ரொம்ப 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 மோசமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஷாம் பகதூர் ரிட்டையர் ஆகிற அந்த சமயத்துல தன்னோட பையனுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி காசெல்லாம் போட்டு ஒரு கார் வாங்கினாரு. அந்த கார் கண்டிப்பா நம்மளோட பையனுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சாரு. அப்படி அவர் ஆசாசையா வாங்கி தந்த அதே கார்ல தான் இவன் தன்னோட அம்மா அப்பா 2 பேர்த்தோட உடம்பையும் பீஸா வெட்டி அதை தண்ணியில தூக்கி எறியறதுக்காக அந்த இடத்துக்கு போறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கான். அதாவது எந்த ஒரு இடத்துலயுமே கொஞ்சம் கூட கில்ட்டே இல்லை. இன்னைக்கு நம்ம பார்த்த கேஸை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா அம்மா மேலே தப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா தப்பு இருக்கலாம். அவங்க கொஞ்சம் இதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணாமல் இருந்திருக்கலாம். தன்னோட பையன் வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன அந்த சமயத்தில் இவங்க கரெக்டாக பிளான் பண்ணி அதை கொண்டு போயிருந்திருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சொசைட்டியில் நிறைய நடந்துட்டு இருக்கு. ஆனால் அதுக்காக கொலை பண்ணுற அளவுக்கு போகிறது, அவங்களோட உடம்பை துண்டு துண்டாக வெட்டுறது, இதெல்லாம் கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியாது. கன்ஃபெஷன் ரூமில் நான் இந்த காரணத்துக்காக தான் கொலை பண்ணேன், நான் ரொம்பவே விரக்தியில் இருந்தேன், டிப்ரெஷனில் இருந்தேன், வேலை ஒழுங்காக கிடைக்கல, வாழ்க்கை அமையல, ஒய்ஃப் கூட ப்ராப்ளம், அவங்க பிரிஞ்சு போறேங்கிறாங்க, ப்ராப்பரா முடிக்கலான்னு பார்த்தா இவங்க காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி பல பிரச்சனை இருந்தது, இவங்க என்னோட கல்யாணத்தையுமே இவங்க ஏத்துக்கல, இந்த மாதிரி பல காரணங்கள் சொல்லியிருக்கான். இப்போ இவன் சொன்ன இந்த காரணத்தெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாத்தோட வீட்லயும் எல்லாத்தோட லைஃப்லயும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் போயிட்டு தான் இருக்கு. எல்லாத்து வீட்டில் இருக்கவங்களும் உடனே காசு எடுத்து தந்துட மாட்டாங்க. நம்ம தான் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும். எனக்கு இந்த இடத்துல ஒரு நீட் இருக்கு, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், காசு தேவைப்படுது அப்படின்னு கேட்குறப்ப அவங்க சப்போர்ட் பண்ணலாம். ஆனால் அதுக்காக நான் பயங்கரமா டிப்ரெஷன் ஆயிட்டேன், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றது ஏத்துக்கவே முடியாது. எல்லாருக்குமே இங்க சொசைட்டியில பிரஷர் இருக்கு. எல்லாத்தோட லைஃபுமே பயங்கர சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. எல்லாத்து வீட்லயும் எல்லாத்தோட லைஃப்லயும் பல பிரச்சனைகள் போய்கிட்டு தான் இருக்கு. அதனால இந்த காரணங்களெல்லாம் வந்துட்டு யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. முக்கியமா கோர்ட் இது ஏத்துக்காது. இதுதான் இன்னைக்கு நம்ம பாக்குற இந்த கேஸ். இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம அங்க வச்சு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். நம்மளோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.